இன்றைய பாசுரம் திருப்பாவை 13ஆம் பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை, கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய், குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். The one who killed Bakasura, that Krishna, the one who killed cunning Ravana, that Rama, all our friends have gathered in unison. It's Friday, Thursday is all gone. Birds chirp, dawn adorned, please see. Oh, beautiful-eyed maiden, we happily beckon. Feeling blissful to sing his name, we gather. But you are acting sleepy. Late already. Get up better. மிகவும் ஒரு அற்புதமான பாசுரம். புல் அப்படிங்கிறது இருமுறை சொல்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார். புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. இங்கே இருக்கிற அந்த பொல்லா அரக்கன் அப்படிங்கிறது முதல்ல பகாசுர வதத்தை சொல்கிற போலும், கிள்ளி களையிறது அப்படிங்கிறது ஹிரண்ய கசிபுவை கொன்றது, அந்த நிருசிம்ம அவதாரத்தை சொல்வது போலவும். ஆனால் ஒரு புல் ஜட்டாயுவை ஆல்மோஸ்ட் அதையும் அந்த விங்ஸை கட் பண்ண யார்? ராவணன். அவனை கொன்றது. ராமர் ஜட்டாயுக்கு இறுதி சம்ஸ்காரம் பண்ணிட்டு பரம பக்தரான ஜட்டாயுவை கொன்ற ராவணனை கொல்வது. அந்த புல் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஹிரண்ய கசிபுவை கொன்றது, பகாசுரனை கொன்றது, பல அரக்கர்கள் வச்சு கள்ளத்தனமாக நடந்துகிட்ட ராவணனை கொன்றது. பொல்லா அரக்கன் என்கிற இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் நிறைய விஷயத்துக்கு ராவணனுக்கே பொருந்தும். என்ன ஒரு கப்பலில் செப்பரேட் பண்ணுறவங்க தான் ரொம்ப பொல்லாதவங்க இருக்கிறதுலே. ஏன்னா ஒரு இருவர் திருமணம் முடிந்து மனம், உடல், தன்னுடைய உணர்வுகள் எல்லாத்துமா யுனைட்டடாக இருக்கிறவங்கள பிரிக்கிறதுங்கிறது மகா பாவங்களில் ஒன்று. அது கள்ளத்தனமாக பிரிக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட கள்வன், அப்படிப்பட்ட ஒரு கன்னிங், அரக்கர்களே ரொம்ப மோசமான அந்த மாயத்தன்மையுடைய ராவணன், அவனை கொன்றவன். இந்த மாதிரி எல்லா அதர்மத்தையும் கொன்ற நம் எம்பிரானை பாடுறதுக்கு நாங்களாம் ரெடி ஆயிட்டோம். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். வெள்ளிக்கிழமையும் வந்தாச்சு பாருங்க. இன்னைக்கும் வெள்ளிக்கிழமையும் வந்தாச்சு, வியாழன் போயாச்சு. ஸோ அது எந்த மாதிரி நாளில் ஆண்டாள் அதை பாடுறாங்க அப்படின்னு. வெள்ளி எழுந்த வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினக்கான், பேர்ட்ஸ் எல்லாம் சர்ப் பண்ணுறது எல்லாம் காலையிலங்கிறது நமக்கு அறிவிச்சாச்சு இல்லையா? போதரி கண்ணினாய், ரொம்ப அழகான கண்களை உடையவளே, அதனால்தான் கண்ணன் உன் மீது பிரியமாக இருக்கிறான். ஓ பாகவதோத்தம பெண்ணே, சாதாரண பெண்ணா நீ, ரொம்ப அழகி வேற. குளிர குடைந்து நீராடாதே. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை பாடுறது, இப்படிப்பட்டவனை பாடுறது, அதர்மத்தை அதர்மத்தை தகர்த்தியவன், அதர்மத்தை ஒழித்தவன், இப்படிப்பட்ட அந்த கண்ணனை, அந்த ராமனை, அந்த நரசிம்மனை நம்ம பாடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஆனால் நீ என்ன பண்ற? நீ தூங்கிட்டு இருக்க. குளிர குடைந்து நீராடாதே அப்படிலாம் பண்ணாம நீ என்ன பண்ற? தூங்கிட்டு இருக்க. பள்ளி கிடத்தியோ? ஏன் நீ தூங்குற பாவாய்? ஓ பெண்ணே, நீ நன்னாளால் இந்த மாதிரி நம்ம பாடணும், நம்ம எம்பெருமான நினைக்கணும் என்கிற நன்னாளை மறப்பது போல் நடித்து நீ உறங்கிக் கொண்டு இருக்கிறாய். கள்ளம் தவிர்த்து, நீ இந்த மாதிரி செல்ல குறும்பெல்லாம் பண்ணி கள்ளமா பண்றல்ல, அதை தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய், சீக்கிரம் எங்களோட சேர்ந்து பாடம்மா. உன்னுடைய பக்தி எந்த நிலைன்னு எங்களுக்கு தெரியும். நீயும் சேர்ந்து பாடும்போது தான்மா அந்த விரதம், அந்த காத்தியாயினி நோன்பு அது நிறைவு பெறும். அதனால நீ இப்படிப்பட்ட கண்ணனை, இப்படிப்பட்ட நிருசிம்மனை, இப்படிப்பட்ட ராமனை, அந்த எம்பெருமானை, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எல்லா விதமான கிரீச்சர்ஸ்க்கும், எல்லா விதமான செடி கொடி எல்லாத்துக்கும் ரட்சிப்பவர்.
ரக்ஷகன் ஆகிய எம்பெருமான் ஆகிய நாராயணனை நம்மளாம் வந்து பாடணும், செஞ்சு எழுந்துக்கோமா அப்படின்னு சொல்லும் ஒரு அருமையான பாசுரமாக இது அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். இனிய தனுர் மாதம் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருப்பாவை பாசுரம் வந்து, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கொம்பினகான் செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கீர்கண்ணானை பாடையிலோர் எம்பாவாய். அதற்கு என்னுடைய சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் இன் இங்கிலீஷ். On your fertile backyard, in the small pond, amble flowers are bedding by, Senkaranir flowers bloomed. The priests adorned with churna and having white teeth are going to temples with conch, bhajans and sangeet. You told you'll awaken us by getting up early, but you're sleeping, oh well-spoken, bold girlie. Please get up. We'll sing songs about lotus-eyed Pankajalochana, who is bejeweled with Shanka and Chakra as our எம்பெருமான். ஸோ இது வந்து மிகவும் ஒரு அற்புதமான பாசுரம். ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு நல்லா பேசுகிற பொண்ணு, அவளை வந்து ஆண்டாள் எழுப்புறாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினகான். இந்த டைமில் வந்து செங்கழு நீர் என்கிற ஃப்ளவர்ஸ் வந்து காலையில் வந்து ப்ளூம் ஆகுமா. அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆயிருக்கு. அது வந்து நல்லா கோல்டன் கலராக அழகாக செங்கழு நீர் கலரில் அது வந்து பேரே பாருங்கள், அது ப்ளூம் ஆயிருக்கு. ஆம்பல் வந்து நைட்டு பூக்கிற ஃப்ளவர், ஓகேவா. ஆம்பல் வந்து கூம்பி போயிடுச்சு. ஸோ இது என்ன உங்களுக்கு காலை நேரம் வந்துடுச்சுன்னு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். ஒரு தவம் செய்யும் முனிவர்களும் யோகிகளும் தன் பாதைகளில் இருப்பவர்களும் வந்து ஒரு மெத்தட்லையும் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஒரு இது இருக்கும். சில பேர் சங்கு எடுத்து ப்ளோ பண்ணிட்டு போவாங்க. சில பேர் வந்து அந்த ஸ்ட்ரீட் சூர்ணம் போட்டிருப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க எல்லாம். பட் வந்து யோகிகளும் தவத்தவர்களும் அவங்கவுங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பல்லெல்லாம் கூட எப்படி இருக்காங்க, வெண்பல் அப்படியே நல்ல பல் தேய்ச்சி நல்ல காலையில் எப்போவோ எழுந்துட்டாங்கங்கிறத சொல்கிறாங்க. வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவங்களாம் வந்து கோயிலை நோக்கி போயிட்டாங்க. ஆம்பல் மலர் வேற கூம்பி போயிடுச்சு, செங்கழு நீர் மலர் வந்து பூத்துடுச்சு. ஓ பெண்ணே, நீ நேற்று என்ன சொன்ன பெண்ணே? பேசிட்டே இருக்கும்போது நீ பாட்டு ஜாலியாக வாய் பேசுகிற பொண்ணு தான், எனக்கு தெரியும். கண்ணனுக்கு அதனாலேயே உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும். நீ சூப்பராக பேசுவ, சூப்பராக கவித்துவமாக பேசுவ, அழகாக பேசுவ, நல்லா சாலுவாக இன்னும் நல்ல இதுவாக பேசுவேன். அதாவது என்ன செம்மையாக பேசுவேன். அதனால் நீ என்ன சொன்ன? நான்லாம் வந்து எழுப்பிடுறேன், நான் சீக்கிரம் எழுந்துடுவேன், நீங்கள் தூங்குங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் வந்து முதல்ல எழுப்புறேன் உங்களை அப்படி சொல்லிட்டு, இப்போ வந்து கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் நீ பாட்டு அப்படி தூங்கிட்டு இருக்க பார்த்தேன், ஒரு வெக்கமே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, மேலோட்டமாக அது வந்து இதுவாக தெரிஞ்சாலும் மிகப்பெரிய பாகவதோத்தமர்கள், யோகிகள், இறைவனை மதுரபாவத்தில் அடைந்தவர்கள், இறைவனை காதலாகவும் பார்ப்பவர்கள், நாயகி பாவத்தில் பார்க்குறவங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல ராஜயோகிகள் வெட்கம் என்பதை துறந்தவர்கள். வெட்கம் வந்து இருக்கிற வரைக்கும் அந்த குணங்களை தாண்டிய பின் இறைவனை இன்னும் முழுவதுமாக அனுபவிக்க முடியும். நான் படித்த இன்னும் சில உரையாசிரியர்கள் அதனால் வந்து அந்த வெட்கத்தை வந்து நீ ஒரு ஸ்டேஜில் விடணும் அப்படின்றாங்க. இறைவனை முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு வெட்கத்தையும் விட வேண்டும். அந்த அழகான கருத்தை வந்து ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க. நங்காய், எப்படிப்பட்ட நங்காய், எழுந்திராய்,
எழுந்துக்கோ நாணாதாய், வெட்கத்தை துறந்தவளே, பாகவதோத்தமளே, உணர்வுகள், கோபம், வெட்கம், ஆசை இதெல்லாத்தையும் தாண்டியவளே. நம்ம முதலிலே பார்த்தோம், பாகவதோத்தம பெண்கள் வந்து சாதாரண நிலையை விட ரொம்ப ஒரு அதிக நிலையில இருக்கிற பெண்கள். அதனால்தான் அவங்களோட சேர்ந்து இறைவனை அனுபவிக்க ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்படுகிறார்கள். அவர்களோட தேகானுபவம், அவர்களோட சம்பந்தம், அவர்களோட ரிலேஷன்ஷிப்பு, மாமான் மகளேன்னு கூப்பிடுறதும் அதனால்தான். ஸோ எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஸோ நம்ம வச்சுருக்கணும், அந்த மாதிரி பீப்புளோட தான் வந்து அவங்க தான் வந்து நம்ம ரியல் ட்ரூ ரிலேட்டிவ்ஸ்னும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க நாச்சியாரிங்க. நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய், சங்கட சக்கரம் ஏந்திய தடக்கையன். அந்த மாதிரி ஏந்தும் தடக்கையன். நம்மளுடைய கண்ணன் எப்படிப்பட்டவன்? சங்கம் சக்கரத்தை வச்சு அவனை கண்டுபிடிக்கலாம். ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமான கண்ணனை. பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அவனுடைய கண்கள் எப்படி இருக்கான்? பங்கஜ விழி, தாமரை மலர் போன்ற விழி. தாமரை மலர் பூத்ததும் ஒரு அழகு இருக்கும் பாருங்க, அந்த ரெட்டிஷா அந்த பூத்து பெருசா பூக்கும். கருணை வந்து தாமரைக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீரில் பூப்பது, நீர்மையே வந்து என்ன கருணையின் அம்சம். ஸோ அந்த நீர்மையுடைய அந்த கருணையின் அம்சம் பொருந்திய அவனுடைய திருக்கண்கள். இங்கே வந்து நம்ம அரவிந்த லோச்சனன் எம்பெருமானை சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா எம்பெருமானுக்கு வந்து நவ திருப்பதி திருநெல்வேலி கிட்ட வந்து அரவிந்த லோச்சனன் அவரையும் எடுத்துக்கலாம். புண்டரீகாட்சன் எம்பெருமான திருச்சி கிட்ட ஒரு கோவில், அவனையும் எடுத்துக்கலாம். பொதுவாகவே எம்பெருமானே பங்கைய கண்ணன் சொல்லுவாங்க. பட் இந்த 2 கோவிலையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ரெட்ட திருப்பதி திவ்ய தேசம் வந்து ராகு கேத்து பரிகார ஸ்தலம். ஸோ இங்கே அந்த பொண்ணு எப்படி அது வந்து நகாய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையான்றாங்க. ஸோ ஜாலியாக விளையாட்டாவும் அவளை வந்து ரொம்ப பேசுகிறவளே, பேசிட்டு இருப்பியா, நீ செயலில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் நினைப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் எம்பெருமானை நோக்கியே, எம்பெருமானுக்கு பக்தி செய்வதே என்பதையும் வந்து ஆண்டாள் இங்கே சொல்கிறார்கள். குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே. அது வந்து இன்னைக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து மோஸ்ட்லி காமாக இருக்கிற டைம் வந்து இன்றைக்கி ஈவினிங் நிறையா அவங்க விளையாடுற டைமும் இருதில்ல. ஸோ அது ஒரு ஹாப்பி. அந்த மாதிரி இந்த ராகுகேத்து ஸ்தலத்தில் வந்து எம்பெருமானுக்கு அரவிந்த லோச்சனன் பேர். அது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஸ்தலம். நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் கூட ரெட்ட திருப்பதி அரவிந்த லோச்சனனும், ரெட்ட திருப்பதியில் எம்பெருமானுக்கு வந்து தேவராஜன் இன்னொரு பேர். ஸோ இங்கேயும் வந்து நம்மாழ்வாருக்கு விதவிதமான பாசுரங்கள் அனுபவமும் இருக்குது. அதோட ஓரியன்ட் ஸ்டோரி இருக்குது. அவருடைய திருத்தாயார் வந்து நிறைய மலையாள திவ்ய தேசமும் இது போன்ற திவ்ய தேசமும் அங்கேருந்து இன்னும் சொல்வார். ஏன்னா தாயார் அங்கேயே பிறந்தவர்கள் அந்த சைடுலேருந்து. ஸோ அதையும் நம்ம இப்போது ரெக்கலெக்ட் பண்ணலாம். இப்படிப்பட்ட பெண்ணே, இவ்வளோ அழகாக பேசக்கூடிய பெண்ணே, என்ன வேணா சொல்லி கண்ணனையே வந்து நீ சமாளிப்ப. சாலுன்னு சொல்கிறத விட நான் முதல்ல வந்து அவர் வாய் சாதுரியம், அதை தான் சொல்லுவேன். சாதுரியமான வாய் சாதுரியம் உள்ள ஒரு அழகான பெண்ணை இங்கு ஆண்டாள் எழுப்புகிறார். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் தனுர் மாதம் 15ஆம் நாள் வாழ்த்துக்கள். இன்றைய பாசுரம் பார்த்தீங்கன்னா, இல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதையோ சில்லென்றழையேன் மீன் நங்கை மீர் போதற்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள். வல்லானை கொன்றானை மாற்றானே மாற்றாரே மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். Hey, the beautiful parrot-like girlie, still sleeping? Oh, come on, don't call loud, I'm coming. You great friends? We are much aware. Your poesy, articulate and speech prowess so rare. You girls are only more learned. Oh, correct. It's me, my lady.
Then waking you to join the crowd, what else now for the day? Have all come? Asks insider. Yes, everyone is assembled to sing the Mayan's name, the killer of Kamsa's elephant and strong enemies. Let's celebrate the one who protects us and breaks our ties. மிகவும் முக்கியமான ஒரு பாசுரம். திருப்பாவையின் நடுநாயகமாக விளங்கும் இந்த பாசுரம் 15வது பாசுரம். ரொம்ப முக்கியமாக பூர்வாச்சாரியங்களால் சொல்லப்படுவது எல்லே இளங்கிளியே. நேத்திக்கு பார்த்தோம்ல, நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் மீண்டும் தடக்கையன் பங்கேற்கண்ணனை பாடேலோர். ஸோ பங்கேற்கண்ணனை வந்து அவ்வளோ அழகாக பாடிட்டு இருந்தாளாம். அவள் சட்டுன்னு பாடுவாளாம். அப்படி ஒரு கவித்துவம், அப்படி ஒரு நாலேஜ், அப்படி ஒரு விஸ்டம், அவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணு சூப்பராக பாடுவாளாம். சரியா? ஸோ அதை வந்து பார்த்துட்டாங்க. இல்லே இளங்கிளியே, அதனால் வந்து இவ்வளோ அழகாக பாடுறதுனால கிளி என்றே கூறப்படுகிறாள். எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? நீ என்ன இன்னும் தூங்கிட்டுருக்க? சில்லென்று அழையின் மீன் நங்கை மீர் போதற்கின்றேன். சும்மா சில்லு சில்லுன்னு கூப்பிடாதீங்க, நான் வரேனே. நான் எழுந்தாச்சு நான் வரேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டை உன் வாயறிதும். ஆஹா, எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ எப்படியெல்லாம் பேசுவ. பேசுறதுக்குனே பிறந்தவ நீ. அவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கிற பொண்ணே, அவ்வளோ ஒரு அழகாக கவித்துவமாக பேசுகிறவளே, உன் பேச்சு வந்து வாயாடி பொண்ணு. நீ எப்படி பேசுவன்னு எங்களுக்கு தெரியாதா? வல்லை உன் கட்டுரைகள் பண்டை உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானே தான் நாயிடுக. அடிப்போடி பெண்களா, நீங்கள் தான் என்னை விட சூப்பராக பேசுகிறீங்க. நீங்கள் தான் வந்து வாயாடி பெண்கள், நீங்கள் தான் இன்னும் நிறைய தெரிஞ்சவங்க அப்படின்னு உள்ளே இருக்கிறவ சொல்கிறான். ஒல்லி நீ போதாய் உனக்கு வேறுடையை. அடியை, உன்னை இப்போ எழுப்பி பாட கூட்டுட்ருக்கோம், அதுக்கு தானே வந்திருக்கோம். அதை தவிர நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? உனக்கு என்ன வேறுடையே? வேற என்ன வேணும்? ஒல்லி நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையே. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள். எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்களான்னா அப்படின்னு உள்ள இருக்கிறவ திரும்ப கேட்குறா. வந்துட்டாங்க, வேணா நீயே வந்து எண்ணிக்கிறியா? ஆண்டாளும் மற்ற நாச்சிமாரும், ஆண்டாள் நடுநாயகமாக என்ன சொல்லணும், எல்லாரும் வந்தாச்சு, வேணா நீயே வேணா எண்ணிக்கோயே, வந்து எண்ணு அப்படி நீங்கள் சொல்லும்பொழுது திரும்பவும் அந்த பாகவத பெண்ணோட ஸ்பரிசம், அந்த பாகவத பெண்ணை வந்து கவுண்ட் பண்ணுறது. ஸோ பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவ அவ, ரொம்ப அழகாக எழுதுறவ, ரொம்ப நாலேஜ் இருக்கிறவ. அந்த பொண்ணோட அப்படி ஒரு நீயே வந்து கவுண்ட் பண்ணி சொல்லு. நீ கவுண்ட் பண்ணும்போது என்ன, அவனே கவுண்ட் பண்ணுற மாதிரி. போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க. இங்கே அந்த குவலையாழ்பீட யானையை கொன்றவனாகிய கிருஷ்ணன், கம்சன் என்ன பண்ணுறான், என்னென்னமோ விதமாக கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சின்ன குழந்தையான கண்ணனை. அப்போ யானையை விட்டு, யானை வந்து மாலை போடுற மாதிரி வந்து அதை அப்படியே மதம் பிடிச்ச யானையாக இது பண்ணி கொன்னுடணும் குட்டி குழந்தைய, அதான் சின்னவனை, கிருஷ்ணனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த யானை, அப்படி ஏவப்பட்ட யானையை கொன்றவன் யார்? கண்ணன். ஒரு இடத்துல வந்து எம்பெருமான் தான் கஜேந்திர மோட்சம் யானையை வந்து காத்தார். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அதற்கேற்ற பலன்களை அருள்பவன் எம்பெருமான். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். மாயன் அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதவன், நம்மளால் அவனோட லீலா வினோதங்கள், அற்புதங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அறிவுக்கும் உணர்வுக்கும் ஒரு இன்ட்யூஷன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது மாயன். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார். ஸோ இப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி சொல்லும் மிக அற்புதமான இந்த பாசுரம். முக்கியமான ஒன்று என்னன்னா,
உள்ளே இருக்கிற பொண்ணு வெளில இருக்கிற பொண்ணு பேசிகிட்டே இருக்கும்போது நீ வாயாடி நான் வாயாடி, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு அவள் கேட்டுகிட்டே இருக்காள்ல. அப்போ வந்து ஆமாம் வாயாடி நான் தான் அப்படின்றாங்க ஒரு ஸ்டேஜில் ஆண்டாள். இது எப்படி காணப்பட்டிருக்குன்னா, பரதாழ்வான் இருக்கார்ல ராமாயணத்தில், அவர் வந்து யோசிச்சு பார்க்குறாராம். இப்படிப்பட்ட ராமன் என்பவன் காட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்படி அவரை ஏமாற்றி அனுப்பிச்சிருக்காங்க தன்னுடைய அன்னை. இது வந்து ஒருத்தருக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு பழி இருக்கும். ராமன் என்பவர் யார்? ஒரு செடி கொடியிலேருந்து மரம்லேருந்து புழு பூச்சியிலேருந்து எல்லாமே அவரை வந்து அவருடைய அன்புக்கு பாத்திரமானது, எல்லாமே அவரோட ஆறால அடக்கம். அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான், பங்கைய கண்ணன், மலர் பாதங்கள் உடையவன், அழகன், நம் எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே செய்பவன், எல்லாத்தையும் துறந்தவன். அப்படிப்பட்ட ராமனை காட்டுக்கு அனுப்பியவளோட பிள்ளையா இருக்கார். அது எவ்வளோ கஷ்டம் ஒரு பாகவத உத்தமர் ஆகிய பரதனுக்கு. சொலர்கொன்னா கஷ்டம் அவருக்கு. அப்போ வந்து யோசிக்கிறாராம் ஒரு ஸ்டேஜில், ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்? சத்ருகனும் அவனும் பேசுகிறதும், அந்த அந்த இடத்துல முனி சிரேஷ்டர்கள் எல்லாருக்கும் நடுலையுமே பரதன் பேசுகிறாராம். கூனி காரணமா? இல்லை, கூனி வந்து என்னதான் சொன்னாலும் அதனால் அவ சொல்கிறதுக்கெல்லாம் செவி சாய்த்த கைகேயி காரணமா? அதுவும் இல்லை. கைகேயி எப்போ வேணால் வரம் கொடுத்துருக்கலாம், அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாத தசரதன் காரணமா? அதுவுமே இல்லை. அப்போது இன்னும் தடுக்காத மக்கள் காரணமா? இல்லை, எல்லாரும் சொல்லியும் கேட்காம டக்குன்னு கிளம்பிட்டாரே அண்ணனாகிய ராமன், அவரே கூட காரணமா? இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வரானா. நான் பிறந்தது தான் காரணம், நான் தான் காரணம் அப்படின்னு அவ்வளோ தன்னோட ஒரு தவறுமே செய்யாத அண்ணா மீது மிகவும் பாசமுள்ள அந்த பரதன் சொல்கிறான்னா, இல்லை நான் தான் காரணம். அவன் வந்து பிழைகளை பிறர் மீது பார்க்காமல் தானே என்று எடுத்துக்கொள்கிறான்ல, அது வந்து ஒரு லீடருக்கு அடையாளமாகவும் சொல்லுவாங்க. இப்போ கலாம் சார் வந்து சதீஷ் தவான் பற்றி சொல்வார், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போன போது அந்த சக்ஸஸ் மீட்டிங்கை ஹேண்டில் பண்ண தன்னை அனுப்பிச்சார். அதுவே ப்ராஜெக்ட் அதுக்கு முன்னாடி ஃபெயிலியராக போன போது நீ இரு நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு போனார். ஸோ பாகவதோத்தமர்கள் உத்தமமான பீப்புள், நிறைய தெரிஞ்சவங்க, பல விஷயங்களை ஏற்று செய்பவர்கள். ஒரு லீடருங்கிறவன் வந்து பிழையை வந்து மற்றவங்க மேலே போட மாட்டான். ஒரு லீடர் என்பவன் பிழையை முதல்ல வந்து தான் எடுத்துப்பான், அதை சரி செய்து நல்லதை ரொம்ப ஈஸியாக மற்றவங்க கிட்ட கொடுப்பாங்க. கிரெடிட்ஸ் டு அதர்ஸ் அண்ட் ஃபால்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை அந்த லீடர்ஷிப் என்ன, அந்த பாகவதோத்தமர்கள் என்ன, அந்த இறை நம்பிக்கையுடையவர்கள் என்ன, அந்த உத்தமமானவர்களுடைய அந்த பிழைகள் பாராமை, அப்படி பிழைன்னு ஏதாவது இருந்தால் அது நான் தான் இன்னும் என்ன சரி பண்ணிக்கணுன்ற அந்த ஸ்ரீ வைஷ்ணவ குணம், அந்த உணர்வு, அது இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ நானே தான் நாயிடுக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நடுநாயகமாக ஆண்டாள். அங்கே அது வந்து இங்கே மிக சிறப்பான ஒரு ஏற்றமுள்ள வரியாக காணப்படுகிறது. நடுநாயகமாக விளங்கும் இந்த பாசுரம், பிறரிடம் குற்றம் காணாமை, இதை தானே வந்து வையத்து வாழ்வீர்கள்லேருந்தே சொல்கிறாங்க. பாகவதோத்தம பெண்ணும் ஆண்டாளும் பேசும் பொழுது அந்த பாகவத சம்பாஷணைகள் வந்து எவ்வளோ நல்லா இருக்கு. கூடியிருந்து குளிரணுங்கிறது எவ்வளோ முக்கியம், அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுகிறது. நான் மறப்பதற்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கவிதைகளோ உளவியலோ எழுதும் அழகியல் சில விஷயங்கள், பாட்டு, இது போன்ற தமிழ் இலக்கியம், ஆழ்வார் பாசுரம், தமிழ் ஆன்மீகம், கொஞ்சம் ஜோதிடம், இதெல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது வந்து எல்லாரும் நிறையா சொன்னாலும் எனக்கு வந்து எப்போவாது தான் ஞாபகம் வரும். பல பேர் இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணுறீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க பார்க்க கூட போகிறதில்ல. இல்லை அதற்கான தேவைகள் இல்லாதவர்கள், நிறையா பணமும் நிறையா வசதியும் இருக்கிறவங்கள்ட்ட வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ ஒரு எளிமையான நம் போன்றவர்களும் வந்து நம்மளை நாமே சப்போர்ட் பண்ணும் பொழுது அதோட ரீச்சும் நல்லாயிருக்கும். அது முக்கியமான ஒரு விஷயத்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்லும். மேபி ஆஃப்டர் த 2K2 அண்ட் 2K3 2K4 அப்போ என்ன சொல்லுன்னா, வெறும் ஸ்டேட்டஸும் மணியும் இல்லை ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிறது தான் வந்து பீப்புள் விரும்புகிறாங்கன்னு இல்லை. விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா சாமானியர்களையும் வந்து அவங்க வந்து அவங்களோட விஷயங்களையும் நிறைய இடத்துக்கு போக செய்வார்கள் என்கிற அந்த விஷயம் வந்து ஸ்லோவாக பரவணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் தனுர் மாதம் 15ஆம் நாள் வாழ்த்துக்கள். நன்றி.